வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆனி மாசத்துல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு குரு பகவான் ரொம்ப நல்ல நிலைமையில தான் இருக்கு. சரிங்களா? அப்ப குரு 9வது இடத்துல இருந்தா யோகமானு கேட்டா யோகம்தான். இப்பதான் வந்திருக்குது. யோகம்னா என்னது? நீண்ட காலமா நம்ம என்ன நினைச்சு நடக்கலையோ அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். பூர்வீக சொத்து வழியில் இருந்த வில்லங்கங்கள் தீரும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும். தந்தை வழியில் இருந்த பிரச்சனைகள் தீரும். தந்தை உறவுக்காரவங்க வழியிலாம் பிரச்சனைகள் இருக்குல்ல, அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கும். பொருளாதார ரீதியா நம்மளை உயர்த்தி கொடுக்கும். செல்வ செல்வாக்கியத்தை கொடுக்கும். கடன் காட்சிகள் இருந்தா தீரும். நகை நட்டுக்களை அடமான வச்சிருந்தா அதெல்லாம் மீட்டக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இருந்தா அதெல்லாம் நமக்கு சாதகமா வரும். குழந்தைகளால நன்மை இல்லாம இருந்தா இப்ப குழந்தைகளால நன்மை யோகம் அதெல்லாம் கூட கிடைக்கும். குழந்தை பிறக்காதவங்களுக்கு சிலருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும். இதைதான் நம்ம யோகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சரி. ஆனா 9வது இடத்துல குரு வலிமையா இருக்கிறது நல்லதில்லை. காரணம் என்னன்னா அது உச்சமா இருக்கு. அப்ப 9வது இடத்து குரு சூப்பரா இருக்கும்னு சொன்னாலும் ஒரு விஷயத்துல உங்களை தொந்தரவு பண்ணதான் செய்யும். அது எந்த விஷயத்துல தொந்தரவு பண்ணும்னா, ஒரு சிலர் வேலை பார்க்குறாங்கன்னா கரெக்டா வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்க்க விடாது. ஒன்று டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அப்படி இல்லை அப்படின்னா வேலை இழப்பு ஏற்பட்டுரும். ஒன்று நமக்கே வேலைக்கு போகணுன்னே தோணாது. வேலை பார்க்குற இடத்துல நமக்கு நிம்மதி இருக்காது, அல்லது நமக்கு தகுந்த அங்கீகாரங்கள் கிடைக்காது. அப்ப நமக்கு என்ன தோணும்? சரி, நம்ம இந்த இடத்துல நமக்கு வேலை பார்க்க வேணாம், நம்ம வேற இடத்துக்கு போயிடுவோங்கிற எண்ணங்கள் கண்டிப்பா வரும். அப்படி எண்ணங்கள் வந்தால் தயவு செய்து வேற கம்பெனிக்கு போறதா இருந்தால் போய்க்கணும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நமக்கு தொந்தரவு தான். சரிங்களா? அதே மாதிரி இப்போ கூலி வேலை பார்க்குறவங்களை எடுத்துக்குவோம். கூலி பார்க்குறவங்களுக்குமே கொஞ்சம் வேலை குறையும். ஒரு வாரத்தில் ஒரு 7 நாள் வேலை பார்க்கணும் அப்படின்னா 7 நாள் வேலை பார்க்க முடியாது. அதில் ஒரு 4 நாள் வேலை பார்க்க, ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுக்க, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கொஞ்சம் இருக்கும். அதனால கொஞ்சம் வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். அதே மாதிரி இப்போ ஓன் பிஸ்னஸ் பண்ணுறோம், சொந்த தொழில் பண்ணுறோம், அதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல் அடிக்க தான் செய்யும் தொழில். சரிங்களா? அதனால கொஞ்சம் நம்ம நிதானமாக தான் போகணும். தொழிலில் கொஞ்சம் போட்டி பொறாமைகள் கூட கொஞ்சம் இருக்க தான் செய்யும். தொழிலில் எதிர்பார்த்த அளவு அந்த லாபங்களை கொஞ்சம் பெற முடியாது. அதனால அந்த வேலை தொழில் இந்த 2 விஷயத்துல மட்டும் குரு பகவான் உங்களை தொந்தரவு செய்ய தான் செய்வார். அதனால நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டணும், வேற வழி இல்லை. சரி, இந்த விஷயத்துல பிரச்சனை வருது. பிரச்சனை வராமல் இருக்கணும். வேலையில தொழிலில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நவகிரகத்தில் குரு பகவான் இருக்கும். வியாழக்கிழமை தோறும் குருவனுடைய ஓரை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, நைட் 8 to 9 வரும். இந்த நேரத்தில் நவகிரகத்தில் இருக்க குரு பகவானை உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை தீரணும்னு வேண்டுங்க. என்ன நன்மை நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன நன்மை நடக்கலையோ, எனக்கு இந்த நன்மை நடக்கணும் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து வேண்டிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக குரு உங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுப்பாரு. அடுத்து இப்போ 4வது இடத்துல ராகு இருக்கு இல்லையா? 4வது இடத்துல ராகு இருந்தால் சிலருக்கு தாயாரோட விரோதம், அதாவது தாயாருக்கும் நமக்கும் கொஞ்சம் செட் ஆகாமல் போகும். அடுத்து சரி, ஒருவேளை தாயாருக்கு கூட விரோதம் வரலை, தாயாருக்கும் நமக்குமான உறவுகள் நல்லா தான் இருக்கு. அப்போ என்ன செய்யும்னா, தாயாருடைய உடல் நலத்தை பாதிக்கும். அப்போ தாயாருக்கு ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் நோய் நொடிகளை உருவாக்கும். இது அதை நோயோ பேயோன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் உருவாக்கும். அதே மாதிரி வீட்டில் ஆடு மாடெல்லாம் இருந்துச்சுன்னா அதுகளில் கொஞ்சம் விருத்தி இருக்காது. சரிங்களா? ஒரு சில நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு ஆடு மாடு வச்சுருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது பொருள் வச்சுருந்தாலோ நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரலாம். சில நேரம் விற்கிற மாதிரி கூட இருக்கும். ஏதாவது ஒரு பொருளையோ சொத்தையோ அல்லது ஆடு மாடுகளையோ விற்கிற மாதிரி கூட வரும். அல்லது சும்மா கூட அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட வரும். அந்த இன விருத்தி அப்படிங்கிறது கொஞ்சம் இப்போ இருக்காது. சரிங்களா? சரி. அதே மாதிரி அல்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால 3 நேரமும் கரெக்டாக சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அல்சர் வராது. ஏதாவது இந்த பகலில் காலையில் சாப்பிடாம இருக்கிறது, மதியம் நைட்டு சாப்பிடாம இருக்கிறது, இந்த மாதிரி செய்ய வேணும். அப்படி செஞ்சீங்கன்னாலே குடலில் புண்ணு வந்துடும். அதுக்கப்புறம் செரிமானம் ஆகாது. அதனால முறையாக சாப்பிட்டு பழகுனீங்கன்னா அந்த அல்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. 5வது இடத்துல சனி இருக்கிறது நல்லதான்னு கேட்டீங்கன்னா நல்லது தான். ஏன்னா ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னா அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய மூத்த குழந்தை, உங்களுடைய மூத்த பிள்ளை பெரிய பிள்ளைகளாக இருந்தால் வண்டி வாகனத்தை அவங்க கிட்ட கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு வாகனத்தின் மூலமாக பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
சில நேரம் வாகனத்திலிருந்து அவங்க விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், வாகன விபத்துக்கள் ஏற்பட்டுரும். அதனால உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாகனங்களை அதிகமாக கொடுக்காதீங்க. அப்படியே கொடுத்தாலும் முறையாக ஹெல்மெட் போட்டு போகிறது, அதிக வேகம் போகாமல் குறைவான வேகம் போகிறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ண சொல்லிக்கங்க. செவ்வாய் பகவான் வந்து 6வது ராசியில வலிமையா இருக்காரு. பொதுவாக செவ்வாய் 6வது ராசியில வந்து வலிமையா இருக்கிற போது ஒரு சிலருக்கு ஹெல்த் பிரச்சனை வரும். அதாவது உடல் நலத்தில் ஏதாவது ஒரு சில கோளாறுகள் வரதுக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இல்லைன்னா அந்த கணவன் மனைவி வந்து ஏதாவது ஒரு காரணமாக கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி சூழ்நிலை வந்து வரும். ஒன்றும் ஒரு சிலருக்கு சண்டை வந்து கூட கொஞ்சம் பிரிவினை வரும். இல்லைன்னா வேறு இடத்துல வேலை பார்ப்பாங்க, அதனால பிரிவினை வரலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு காரணமாக கூட அடிக்கடி ஒருத்தவங்க வெளியே போயிடுவாங்க, அதனால கொஞ்சம் பிரிவினை மட்டும் ஏற்படும், அவ்வளோதான். வேறு தொந்தரவு ஒன்றும் வராது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு ப்ரெஷர் நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது வந்து ஜூன் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது மாத்திரை மருந்து எடுத்தீங்கன்னா சரியாக போயிடும். அதே செவ்வாய் பகவான் வந்து ஜூன் 19ஆம் தேதி 7வது ராசிக்கு வந்துடுவார். அப்போ உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும். செவ்வாய் தோஷம் இருந்துச்சுனாலும் அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு 2 மாதத்துக்குள்ள ஏதாவது ஒரு வகையில் ஒரு கருத்து வேறுபாடு வரும். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு கொஞ்சம் சண்டை சத்தம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அடுத்து திருமண முயற்சி எடுத்து இது வரைக்கும் நடக்காதவங்களுக்கு அந்த திருமண முயற்சிகள் வந்து ஒரு சிலருக்கு கைகூட ஆரம்பிச்சிடும். அதனால முயற்சி பண்ணால் திருமணம் நடக்கும், உறுதிப்படுத்தப்படலாம் அல்லது நிச்சயப்படுத்தப்படலாம். அதே போல செவ்வாய் பகவான் வந்து சில நேரத்தில் சொத்து வாங்கணுங்கிற எண்ணங்களை வந்து உங்கள் வீட்டில் யாருக்காவது கொடுப்பாரு. அப்படி வாங்கணும்னு நினச்சா தாராளமாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீண்ட காலமாக யாராவது உங்கள் வீட்டில் வந்து பிரிஞ்சிருந்தா, கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தா அவங்க சேர்றதுக்குடைய ஒரு அமைப்புகளையும் செவ்வாய் வந்து கொடுப்பார். 8ல் சூரியன் இருக்கு, நல்லதை கொடுக்கும். ஏன்னா 8ல் சூரியன் இருந்தாலே அரசாங்க அதிகாரிகள்னால நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் அப்பா வழியில் நன்மை இருக்காது, சரிங்களா? அப்பாவுக்கு உடம்பு சொல்லலாம் போல, இல்லைன்னா அப்பாவோட கருத்து வேறுபாடு வரலாம், அல்லது சித்தப்பா பெரியப்பா இருந்தால் அவங்களோட கருத்து வேறுபாடு, அவங்களோட ஒரு பகை ஏற்படுறது, இல்லைன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய மாமான்னு இருந்தாலும் தாய் மாமா உறவு முறைகளாக இருக்கலாம், அல்லது சம்மந்தக்காரவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் நமக்கு கூட கருத்து வேறுபாடுகள் வரும். இல்லைன்னா அவங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் தொந்தரவு வந்து இருக்கும் இந்த மாதத்தில். அதே மாதிரி உங்களுக்குமே எந்த காரியம் செஞ்சாலுமே கொஞ்சம் தடைபடும். அப்போ தடைப்பட்டாலும் நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை செஞ்ச காரியத்தை செஞ்சீங்கன்னா அந்த தடை நீங்கி அந்த காரியம் வந்து உங்களுக்கு நடந்துடும். அடுத்து இப்போ குரு 9வது இடத்துல இருக்குல்ல, அதனால ஒரு சிலருக்கு இந்த வெளியூரில் இருக்கவங்களுக்கு விசா கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது, அதெல்லாம் கூட கிடைச்சிடும், நம்ம முயற்சி பண்ணலாம். இப்போ அதே சுக்கிரன் வந்து ஜூலை 5ஆம் தேதி 10வது ராசிக்கு வந்துடுவார். ஜூலை 5ஆம் தேதி 10வது ராசிக்கு வந்தாலும் உங்களுக்கு நல்லது தான், சரிங்களா? ஏதாவது பட்டம் பதவிகள் ஏற்கனவே இருந்துச்சுன்னா அதில் மாற்றங்கள் ஏற்படும். இல்லாதவங்களுக்கு கிடைச்சிடும், இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதில் தொந்தரவு பண்ணும் பட்டம் பதவிகளில், அவ்வளோதான். அடுத்து வேலை இல்லைன்னா கிடைக்கும், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு கேது 10வது இடத்துல தான் இருக்குது. கேது 10வது இடத்துல இருந்தாலும் ஏற்கனவே நம்ம வேலை பார்க்குற இடத்துல திருப்தி இருக்காது, ஏதாவது ஒரு வகையில் வந்து தொந்தரவு இருந்துகிட்டு இருக்கும். அது வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு இருக்கும், ராகு கேது பயிற்சி வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வந்து இருக்காது. ஒரு சிலருக்கு கண் இருக்குல்ல, கண்ணுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், அப்படி ஒரு சூழ்நிலை வந்து வரும். அது உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ அந்த வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கதான் செய்யும். ஆனாலுமே குரு பகவான் பாகிஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு பலம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையும் ரொம்ப சரியாக போகும், நல்லாவே போகும். நிறைய பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் பூராமே தீரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. வாழ்த்துக்கள் நண்பர்கள்.